அடுத்த போட்டியாளரை உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் அழைக்கின்றேன். லாவண்யா அவர்களை அழைக்கின்றேன். எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்கம்மா? கோயம்புத்தூர். கோவையிலிருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான களம் தயாராக இருக்குதுமா? இளைஞர்களின் தகுதிக்கு மதிப்பளித்திருக்கிறது. இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வாய்ப்பளித்திருக்கிறது. பீடி சுருட்டி கொண்டிருந்த குழந்தைகளை ஏடு சுமக்கச் செய்து கொடுத்தது என் கல்வி சுதந்திரம். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கருவறை முதல் கல்லறை வரை கையொட்டு சுதந்திரம். வல்லவன் வகுத்தது சட்டமாகும் சட்ட சுதந்திரம். வட்டி கட்டி படம் தயாரிப்பதை திருட்டு விசிடியில் வெளியிடும் வியாபார சுதந்திரம். பிஞ்சு குழந்தைகளின் பிரகாச கைகளால் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறது என் இந்தியா. இது என் நாடல்லவா? நான் இளைஞர் அல்லவா? இந்நாட்டின் இளைஞர்கள் சார்பில், என் பின்னால் வரப்போகும் இளைஞர்கள் சார்பில் இன்று நான் ஒரு சத்திய பிரமாணம் ஏற்கிறேன். என் தந்தை பாரதியின் வழியில். சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இந்த தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே வென்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், தோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடி துடித்து துஞ்சி மாய்கின்றாரே, அவர் துயர் தீர்க்க ஒரு வழி செய்வோம். வெற்றி எட்டு திக்கும் எட்ட தமிழ் முரசு கொட்டிக்கொண்டு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. ரொம்ப நல்லா எடுத்து வச்சிருக்கிறீங்க கருத்துக்கள். நீதிபதிகள் தான் சொல்லணும். பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருடைய நெஞ்சிலையும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல பேச்சாக இருக்கிறது. இது செயலாக மாற வேண்டும் என்பதுதான் சுதந்திர தினத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பு. அடுத்த போட்டியாளரை அழைக்கலாம். உங்களுடைய கரவொலிகளுக்கு மத்தியில் ரம்யா அவர்களை அழைக்கின்றேன். ரம்யா, எந்த பகுதியிலிருந்து வரீங்க நீங்க? சார், நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கான பரந்த வெளி தயாராக இருக்கிறது. உங்களுக்கான நேரம் துவங்கிறது. செம்மொழி என்று தலையணை சூட்டி செம்மார்ந்து நிற்கும் எம் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்கள். உணர்ச்சிகள் செத்த பிணமாய் மனிதத்துவமில்லாமல் மனிதனாய் இருப்பதை காட்டினும் மனிதனை நேசிக்கும் மனமாய் முகமாய் ஒளியாய் விழியாய் இருத்தல் வேண்டும். வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்தில் அடிமைப்பட்டு கிடந்த என் சுதந்திர இந்தியா பல சுதந்திர வீரர்களின் வியர்வையாலும் குருதியாலும் சுத்தம் செய்யப்பட்டது என்று மார்த்தட்டிக் கொள்ளும் நிலைமையிலா உள்ளது என் சுதந்திரம்? இல்லை, அந்த நிலைமையில் என் சுதந்திரம் இல்லை. ஒருவர் சமீபத்தில் என்னை பார்த்து கேட்கிறார், இன்னும் எத்தனை காலம்தான் பேசி பேசி காலத்தை கழிப்பீர் என்று. நான் கேட்கின்றேன், என் இந்தியா சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகள் நிறைவடைந்து 69ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது. இந்த 69 ஆண்டு காலம் நிறைவடைந்தும் என் இந்தியாவில் உள்ள அடிப்படை வசதிகள் எதுவும் எம் ஏழை மக்களுக்கு கிடைக்கவில்லை. 50% மேற்பட்ட மக்கள் உண்ண உணவும் உடுத்த உடையும் படுக்க பாயும் கற்க கல்வியும் வாக்குரிமையும் இல்லாமல் ஏழையாய் இந்தியன் என்று வாயில் சொல்லிக் கொண்டுதான் திரிகிறார்கள். இதுவா என் சுதந்திரம்? கல்வி, வேட்டி சட்டை மிக்சி கிரைண்டர் சைக்கிள் தொலைக்காட்சி பாரபட்சம் பார்க்காமல் அனைத்தையும் இலவசமாக தந்துவிட்டு ஏழை குழந்தைகள் கற்க வேண்டிய கல்வியை வியாபாரமாக பார்க்கிறோமே, அதுவா என் சுதந்திரம்? அதுவா நம் இந்தியாவின் சுதந்திரம்? இல்லை. கேட்கலாம், இலவச கல்வி இருக்குல்ல அப்படி. மாநில கல்வி ஒன்று, மத்திய கல்வி ஒன்று, ஆங்கிலோ வழி பாடங்கள் தனியார் மயம் சமர்ப்பித்து விட்டு ஆங்கில வழி கல்வி ஒன்று ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் பீத்திக் கொள்கின்றனர். கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் நிலை என்ன? அதுவா நம் சுதந்திரம்? பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளாய் பெருந்தாயை மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி இமைப்பதை மறந்தாலும் நான் இந்தியன், என்னுடைய சுதந்திரத்தை எதற்காகவும் எவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதை மறவாமல் எவன் ஒருவன் அவனுடைய கடமைகளை நிறைவுபடுத்துகிறானோ அவனே சுதந்திரம் அடைந்தவன் என்ற இந்த சுதந்திர இந்தியாவில் தைரியமாக திரியலாம். இல்லை என்றால் நீ சுதந்திரவாதி அல்ல. சுதந்திர
சுதந்திர இந்தியாவில் என் இந்தியா சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டு சுதந்திரம் மற்றவனாயிருப்பாய் என்று கூறி வாய்ப்பழித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நூறுலாயா, இவங்க பேசுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நவரசமும் நிரம்பி ததும்பிய நாவாடிய நங்கையே நீர் வாழ்க. உன்னுடைய கருத்துரையின் போது எழுப்பிய ஆவேசம் இருக்கிறதே, அந்த ஆவேசத்திற்கான அடையாளங்கள் எங்கள் மகிழ்வித்தன. உன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு நீ உருவம் கொடுக்கும் வகையில் எதிர்காலத்தை அமைத்து கொண்டால் இந்த நாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு தலைவியை கிடைத்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படும். அதை நோக்கி நீ முன்னேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான தளமாக பார்க்கப்படுகிறது இந்த சுதந்திர தின நன்னாளில். ரொம்ப சுதந்திரம் குறித்து இளைஞர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க. நான் அடுத்த பங்கேற்பாளரை உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் அழைக்கின்றேன். கார்த்திக் அவர்களை உங்க கரவொலிகளுக்கு மத்தியில் அழைக்கின்றேன். எந்த பகுதியிலிருந்து வரீங்க கார்த்திக்? நான் திண்டுக்கல்ல இருந்து வரேண்ணா. திண்டுக்கல்ல இருந்து. என்ன படிக்கிறீங்க? நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு. இளங்கலை. ஆனா தமிழ் படிக்கிறேன், ரொம்ப மாடர்னா கடுக்கன்லாம் போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க தம்பி. வருங்கால தலைமுறை. வருங்கால தலைமுறை. அந்த வருங்கால தலைமுறை சுதந்திரத்தை பத்தி என்ன நினைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப நன்றி அண்ணா. என் சுதந்திரம், என் சுதந்திரம் சொல்வதற்குள்ளேயே அடிவயிற்றிலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் கோடான கோடி இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களுக்கான சுதந்திரம் என்றுதான் நாம் கருதி கொண்டிருக்கும் வேளையிலே இளைஞரின் நிலை ஏதோ ஒரு பரிணாமத்தில் இங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த இளைஞனிடம் கேட்டால் இளைஞன் அழகாக சொல்லுகிறான், காந்தியும் டிஸ்கோ சாந்தியும் ஒன்று என்கிறான். கேட்டால் இருவரும் அரையாடை மனிதர்களாம். பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதி பாடிய பாருக்குள்ளே நல்ல நாடு இன்று பாருக்குள்ளே தான் வீழ்ந்து கிடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? இதுதான் வருங்கால இந்தியாவா? இதுதான் உண்மையான சுதந்திரமா? உண்மையில் சொல்லப்போனால் மேற்கு நாடு வேட்டையாட கல்லெடுத்த காலையில் கல்குடைந்து சிலை வடித்த கலையின் தேசம் என்னுடைய தேசம், இந்திய தேசம். அப்பேற்பட்ட இந்திய தேசத்திலே எத்தனை எத்தனை இன்னல்களை தாங்கியும் முழுமையான சுதந்திரம் அடைந்தது நம்முடைய தேசம் மட்டும்தான். இறுதியாக நான் சொல்லப்போனால் என்ன சொல்வது கூட என்று தெரியாமல் பின்னால் இருக்கும் மூவர்ண கொடியின் காவி நிறம் குறிப்பது காற்றாற்றாய் ஓடுகின்ற குருதி நீரையோ, வெண்மை நிறம் குறிப்பது வன்முறைகளால் வண்ணம் இழந்து போன விதவைகளின் விலாசத்தையா, பச்சை நிறம் குறிப்பது பச்சோந்திகளாய் மாறும் அரசியல்வாதிகளின் பச்சை அயோக்கியத்தனத்தையோ தவித்து கொண்டிருக்கிறார் பாரத தாய் இந்த மூவர்ண கொடிகளை பற்றி. அரசு அலுவலகங்கள் 5 மணி வரை சுடுகாடு, 5 மேல் பணம் சுடும் காடு. இதுவே இன்றைய நடைமுறை உண்மை. இது நான் சொல்லவில்லை, நாளேடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தினம் தினம் நாளிதழ்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு அதில் அழகாக தெளிவாக அதில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அவை மட்டுமா? இன்னும் அரசு பைல்கள் நகரவே நகராது. ஏனென்று சொன்னால் அரசு அலுவலகங்களில் பைகள் நிரம்பும் வரைதான். நான் சொல்ல வந்த கருத்துக்களோ பெருக்கம், எனக்கு அளிக்கப்பட்ட நேரமோ சுருக்கம். இதற்கு மேல் பேசினால் எனக்கும் நடுவருக்கும் பிணக்கம். எனவே என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. பட் நடுவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். போட்டியாளர்கள் அனைவருமே பெரும்பாலானவர்கள் வீட்டில் நல்ல பயிற்சி எடுத்துட்டு நல்ல பல மேடைகளில் தோன்றிய அனுபவத்தின் காரணமாக கோர்வையாக நல்ல அழகாக பேசுகிறாங்க. நிறைய பேர் இப்போ நமக்கு கொடுத்த தலைப்பு என் சுதந்திரம் என்ற அந்த தலைப்புக்கு உட்பட்டு ஒரு சிலர் தான் பேசியிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய கார்த்திக் நல்ல சொல் வீச்சிலையும் அதை கொஞ்சம் நளினமாக பேசினார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். வாழ்த்துக்கள் கார்த்திக். அடுத்த போட்டியாளர் ரொம்ப ஆர்வத்தோடும் தயக்கத்தோடும் படபடப்போடும் காத்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் ஃபரிதா ஹசானா அவர்களை அழைக்கின்றேன். நான் தமிழ் பிறந்த மண்ணில் பிறந்தவள், பின் தமிழ் வளர்ந்த மண்ணில் வளர்ந்தவள். அன்னை தமிழ் உணர்வில் கலந்த மொழி எம்மொழி, என்றைக்கும் செம்மொழியே. அதனால் இம்மொழியால் பேசுகின்றேன். அரசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரங்களில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை, குடியுரிமை என எத்தனையோ உரிமைகள் இருந்தாலும் அதில் எழுத்துரிமையும் பேச்சுரிமையும் எனக்கு முழுமையாக கிடைத்துள்ளது. பேச்சு சுதந்திரத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்று முக்கடல் சங்கமிக்கும் குமரியிலே இருந்து வந்து இந்த மேடையிலே நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நமக்கு ஒரு முழுமையாக சுதந்திரம் கிடைக்க வேண்டுமென்றால் அது இளைஞர்களுக்கிடம்தான் இருக்கின்றது என்ற வகையில் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் கூறுகின்றேன். விடியலின் வெள்ளியாய் புறப்படுவோம். நம் கனவுகள் நினைவாகட்டும். எண்ணங்களை நேராக்குவோம். வாழ்வின் வண்ணங்களை சீராக்குவோம். நிறைகள் இருந்தால் எல்லா புகழும் இறைவனுக்கே, குறைகள் இருந்தால் மன்னிக்க வேண்டுகின்றேன். எப்படி பேசுனீங்க ஃபரிதா? எப்படி நினைக்கிறீங்க? எப்படி பேசுனீங்க? முழுமையா நீங்க நினைச்சதெல்லாம் பேசுறீங்க. பேசுறதை விட எனக்கு ஏன், என்ன காரணம்? டென்ஷன்.
என்ன டென்ஷனுக்கு என்ன பதட்டத்துக்கு என்ன காரணம்? நீதிபதிகள் நடுவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பாரதி தமிழனையா இவங்களோட கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த தலைப்பிற்குள் நின்று அவங்க பேசின கருத்துக்களை எப்படி பார்க்கறீங்க? ஃபரிதாவினுடைய உரையில் எல்லா புகழும் இறைவனுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் ஃபரிதாவுக்கும் விட்டு கொடுப்போம். எதிர்காலத்தில் அது தொடர்ந்து எதிரொலிக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஃபரிதா.